உற்சாகமை கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதனை செய்வோம். எங்களுடைய கரங்களை தட்டுவோமா எல்லாரும்? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே முகத்தை பார்த்து முன்னேறுவேன்.
பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே ஹalலே ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எங்களுடைய கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. சிறச்சாலை ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிறுத்துவதில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே
எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் ஒரு விசேஷமான புத்தகம். ஏனென்றால் அதிலே இயேசு செய்த 7 அற்புதங்களை குறித்து வேதம் எங்களுக்கு காட்டுகிறது. அந்த ஒவ்வொரு அற்புதமும் அவருடைய ஒரு குணாதிசயத்தை, ஏனென்றால் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்லுகிறார், இயேசு செய்த அநேக அற்புதங்கள் இருக்கிறது, ஆனால் இவைகள் நீங்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் அறியும்படியாக எழுதி வைக்கிறேன் என்று சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே சொல்லுகிறார். உதாரணமாக தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றிய அந்த அற்புதம் இயேசு எங்களுடைய வாழ்க்கைக்கு தரத்தை, குவாலிட்டி கொண்டு வருகிறவர் என்று காட்டுகிறது. அதே போல அந்த தூரமாயிருந்த மகனை, மந்திரியுடைய மகனை குணமாக்கினது இயேசு என்ன தூரமாக இருந்தாலும் அவருக்கு அது பிரச்சனை இல்லை என்பதை காட்டுகிறது. இயேசு கடலின் மேல் நடந்த போது அவர் இயற்கையை அடக்கி ஆள்கிறவர் என்பதை காட்டுகிறது. அதே போல 5000 பேருக்கு போஷிக்கும் பொழுது அவருக்கு அளவு ஒரு பிரச்சனை இல்லை என்பதை காட்டுகிறது. இயேசு லாசருவை மரித்தோர்ந்து எழும்பும் பொழுது அவர் ஜீவனின் அதிபதி, மரணம் அவருக்கு கீழ்ப்படியும் என்று நாங்கள் காண்கிறோம். அதே போல இந்த அற்புதத்திலே இயேசு செய்த இந்த 9ஆம் அதிகாரத்திலே செய்த இந்த அற்புதத்திலே இயேசுனுடைய ஒரு பிரதான குணாதிசயத்தை காண்கிறோம். அதுதான் தமிழ் மக்களாகிய நாங்கள் அநேக நேரம் தலைவிதி, சகுனம், லக் இதெல்லாம் நம்புறவங்க நாங்கள். ஏன்னா எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பின்னணி அப்படிப்பட்டது. இயேசு அவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் என்று இந்த அற்புதத்தில் காட்டுகிறார். இதில் நான் உங்களிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. அதை திரும்பமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? வேறு வசனத்தில் சொல்ல போனால், ஏன் இது நடந்தது? ஏன் இது நடந்தது? நாங்கள் அநேகரும் இந்த கேள்வி கேட்டிருக்கிறோம். எல்லாருமே இந்த கேள்வி கேட்டிருக்கிறோம். விசேஷமாய் இறைவனை நம்பாதவர்கள் எங்களிடத்தில் சொல்லுகிற காரணம், ஒரு அன்பான தேவன் இருந்தால் இது ஏன் நடக்கிறது? இந்த வேதனை, சோகம், துக்கம் என்ற கேள்விக்கு பலர் பலவிதமான பதில்களை தேடுகிற காலத்திலே, தேடிக்கொண்டிருக்கிற காலத்திலே, தேடி கண்டுபிடித்திருக்கிற காலத்திலே வாழ்கிறோம். சில நேரம் நீங்க உங்களிடத்துல கேட்டிருக்கலாம், என்னை போன்ற ஒருவருக்கு ஏன் இது நடந்தது? நீங்க கேட்கலையோ தெரியாது, நான் கேட்டேன். சில நேரம் பலவிதமான சோகமான காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த கேள்விகள் எங்களுடைய வாயிலிருந்து வருகிறது. ஏன்? நாங்கள் மனிதர்கள். எங்களுடைய உணர்வுகள் புண்படும் பொழுது, சோகம், துக்கம், கவலை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த கேள்விகளை கேட்பது சகஜம். சில நேரம் இன்னைக்கு காலையில் நீங்கள் உட்கார்ந்து நீங்களும் யோசிப்பீங்க, சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பற்றி, ஏன் இது நடந்தது? அந்த கேள்விக்கு இந்த நாளிலே இந்த கதை பதிலை தருகிறது. நாங்கள் பார்க்கிறோம், உலக சரித்திரத்திலே மனிதர்களுக்கு சோகமான, வேதனையான, கவலையான, கண்ணீரை கொண்டு வரும்
பல காரியங்கள் நடந்திருக்கிறது. இது பெரிய அளவில் நடந்திருக்கிறது, தனிப்பட்ட ரீதியிலும் நடந்திருக்கிறது. பெரிய அளவில் எடுக்க போனால் எங்களுக்கு தெரியும், உலகம் 2 பெரிய யுத்தங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. முதல் உலக மகா யுத்தம், 2வது உலக மகா யுத்தம். அதே போல ருவாண்டா போன்ற தேசங்களிலே ஒரு இனம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. நைஜீரியாவிலே அநேக விதமான குழப்பங்கள் காணப்படும். இலங்கை எடுத்துக்கொண்டால் 1971 ஆண்டு 89 ஆண்டிலே கலவரங்களை கண்டோம். நான் என்னுடைய மகனை 71 ஆண்டு நான் பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். 3 மாதங்களுக்கு பாடசாலை மூடப்பட்டது. 89 ஆண்டிலே என்னுடைய மகன் பாடசாலைக்கு போக ஆரம்பித்திருந்தார். மகனை கூட்டிக் கொண்டு நான் பாடசாலைக்கு போகும் பொழுது கடைகள் எல்லாம் ஒரு சின்ன துண்டு கொடுத்து மூடுவாங்க. இன்னைக்கு கருப்பு கொடி தினம், ஸ்கூல் எல்லாம் மூடி, டிரான்ஸ்போர்ட் இல்லை. 3 மாதத்துக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கல. 1977 தொடங்கின யுத்தம் 30 வருஷங்களாய் 32 வருஷங்களாய் போய் 2009 முடிந்தது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் போய் போலீஸ் செக் பாயிண்ட்ஸில் நின்றுருக்கிறோம். அந்த செக் பாயிண்ட்ல எங்களோட ஐடென்டி கார்டை பார்க்குற நேரம் ஒரு தமிழ் எழுத்தை பார்த்த உடனே அவங்க குழம்புவாங்க. எனக்கு நினைவு இருக்கிறது, 1981 ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் மகாயோ போலீஸ் ஸ்டேஷனில் என்னை ஒரு நாள் முற்றுமாக எந்த விதமான தவறும் இல்லாமல் என்னுடைய ஐடென்டி கார்டில் தமிழ் எழுத்து இருந்தபடினாலே என்னை கைது செய்து வைத்திருந்தார்கள், என்னை குறித்து தகவல் தேட. இந்த விதமான காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம். 56 ஆண்டு 77 ஆண்டு 83 ஆண்டு கலவரங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்களுடைய பரம்பரை, என்னை போல 60 வயதுக்கு மேற்பட்ட நாங்கள், எங்களுடைய பரம்பரை ஒரு விசேஷமான பரம்பரை. ஏன் நாங்கள் இந்த எல்லா காரியங்களுக்குள்ளாயும் வாழ்ந்திருக்கிறோம். சுனாமி கூட வாழ்ந்தோம், பொருளாதார சிக்கலுக்கூடாய் வாழ்ந்தோம், போருக்கூடாய் வாழ்ந்தோம், குண்டு வெடிப்பில் நாங்கள் தப்பி வந்தோம். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருந்து இந்த கதையை உங்களுக்கு நாங்கள் சொல்லலாம். ஏன் இது நடக்கிறது? 2004 ஆண்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை அநேகர் தங்களுடைய சபைகளுக்கு போனாங்க. திரும்பி போகிற நேரம் அவங்களோட வீடுகள் இல்லை, வாகனங்கள் இல்லை. ஏன்? சுனாமி வந்து அழித்து கொண்டு போனது. ஏன் அது நடந்தது? 2-3 வருஷங்களுக்கு முன்பாக கோவிட் என்கிறதான ஒரு கொள்ளை நோய் வந்து அநேகரை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனேன். எனக்கு தெரிந்த ஒருவருடைய முந்தல் சபையில் எனக்கு விசுவாசியாக இருந்த ஒருவருடைய மகளும் மனைவியும் ஒரே நாளில் கோவிட்னால இருந்தாங்க. ஏன் இது நடந்தது? அதுக்கு முன்பாக எய்ட்ஸ் என்ற நோயினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதே போல மனிதனால் உண்டாக்கப்பட்டதான நாசங்கள், செர்னோபில் என்கிறதான ரஷ்யாவில் இருந்ததான அந்த அட்டமிக் ரியாக்டர் வெடித்து எத்தனையோ பேர் இழந்தாங்க, எத்தனையோ பேர் அங்கவீனமாய் வாழ்கிறார்கள். நாங்கள் இந்தியாவிலே போபால் என்கிறதான இடத்திலே ரசாயன ஒரு தொழிற்சாலை வெடித்து அதனாலே அநேகருக்கு ஒரு பாதிப்பு வந்தது. ஏன் இவை நடக்கிறது? அதே போல நீங்க இங்க உட்கார்ந்திருக்கிற நீங்க தனிப்பட்ட ரீதியிலும் வேதனை அனுபவித்திருக்கலாம். சில நேரம் என்னை போல நீங்கள் நேசிக்கிறவர்களை இழந்திருக்கலாம். ஏன் இது நடந்தது? அவர்களுடைய இழப்பு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதுக்குள்ளே வரலாம். நேற்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். என்னுடைய மனைவி உயிரோடு இருந்தால் எங்களுடைய 40வது திருபவ ஞாபகப்படுத்தும் நிலம் அனிவர்சரி. நேற்று நான் யோசித்தேன், ஏன் இப்படி இது நடந்தது? அதே போல சிலருக்கு நோய்களும் நிலைமைகளும், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய நாங்கள் நேசிக்கிறவர்கள் கேன்சர்னாலேயோ ஹார்ட் டிசீஸ்னாலேயோ கிட்னி ஃபெயிலியர்னாலேயோ இழக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, வைத்தியசாலைக்கும் வீட்டுக்கும் வைத்தியசாலைக்கும் என்று போய் வரும் பொழுது நாங்கள் கேட்கிற ஒரு கேள்விதான், ஏன் நாங்கள் ஒரு சுகமாக்கும் தேவனை நம்புகிறோம், ஏன் இது நடந்தது? இந்த கேள்வியோடு நீங்கள் உட்கார்ந்திருப்பீங்க.
தேவனால் ஏன் இந்த நிலைமையை மாற்ற முடியல? சில நேரம் நண்பர்கள் உங்களை காட்டி கொடுத்திருக்கலாம், குடும்பம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஏதோ நீங்கள் செய்த ஒரு பிழை நிமித்தமாய் முழு வாழ்க்கை பூராவும் நீங்கள் ஒதுக்கப்பட்டவராயும் தள்ளப்பட்டவராயும் காணப்படலாம். சிலருக்கு தருணம் இல்லை, ஏன் எல்லாம் இருக்கிறது, ஆனால் பணம் இல்லாதபடினாலே, பொருளாதாரம் இல்லாதபடினாலே அவர்களுக்கு சில காரியங்களை செய்ய முடியாது, படிக்க முடியாது, உயர்ந்த கல்விக்கு போக முடியாது. ஏன் இது இப்படி நடந்தது? இன்னும் சிலருக்கு பல வருஷங்களாய் காத்திருந்த குழந்தை பெறுகிறது, ஆனால் குழந்தை பெறும் பொழுது அது ஒரு இறந்த குழந்தையாய் வருகிறது. சிலர் பல மாதங்கள் வருடங்கள் காத்திருந்து கர்ப்பவதி ஆகிறார்கள், ஆனால் மிஸ்கரேஜ் நடக்கிறது. சிலர் பிள்ளைகளை பெறுகிறார்கள், ஆனால் பிள்ளை ஒரு நார்மலான பிள்ளை அல்ல, ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள பிள்ளையாய் பிறக்கிறது. சிலர் வீதியிலே சாதாரணமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளை அல்ல, ஆனால் எவனோ ஒருவன் குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டுகிறபடினாலே அவர்கள் மேலே முட்டி அவர்களை காயப்படுத்துகிறான், அவர்களை கொள்கிறான். ஏன் இது நடந்தது? இன்னும் சிலர் பலவிதமான மனநோயோடு இருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்பட்டு தங்களுடைய கற்பை இழக்கிறவர்களை, ரேப் பண்ணப்பட்டவர்களை நாங்கள் காண்கிறோம். அந்த விதமான உலகத்திலே வாழ்கிறோம். சிலர் விவாகரத்து, பிரிவு, அதே போல துணைவர் அல்லது துணைவியினுடைய உண்மை இல்லாத தன்மை, சிலர் பொருளாதார நிலைமையினாலே தனி பெற்றோரா என்று வாழ்கிறதை கவனிக்கிறோம். இவர் எல்லாம் கேட்கிற கேள்விதான் இந்த சீஷர்கள் கேட்ட கேள்வி. ஏன் இது நடந்தது? இது யாருடைய பாவம்? நான் இப்படி இருக்க காரணம் யார்? ஏன் நான் இப்படி பிறந்தேன்? இது ஏன் நடந்தது? தேவனுக்கு இதை பற்றி தெரியாதா? எங்களுடைய சகோதர இந்து அல்லது பௌத்த மக்கள் சொல்லுவார்கள், இது காரணம் விதி அல்லது கர்மம். எங்களுடைய கடைசி எல்லை இந்த கர்ம சக்கரத்திலிருந்து பிரிந்து போவது, அதுதான் மோட்சம் என்று சொல்வார்கள். எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர் சொல்வார்கள், இது தவிர்க்க முடியாதது, இது தேவனுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை என்று சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறோம்? வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? கிறிஸ்தவர்கள் நம்புகிற காரியம்தான் இது தேவனுடைய திட்டம் அல்ல, ஆனால் உலகம் பாவத்திலே விழுந்தபடினாலே இவைகள் நடக்கிறது. இவை தேவனுடைய தண்டிப்பு அல்ல. ஏனென்றால் யோபு போன்ற புத்தகங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம், நல்லவர்களுக்கும் கெட்ட காரியங்கள் நடக்கிறது. இது ஏன் நடக்கிறது? நாங்கள் வாழ்கிற உடைக்கப்பட்ட உலகம், நாங்கள் வாழ்கிற பாவத்தின் நிலைமை நிமித்தமாக இந்த காரியங்கள் இப்படி நடக்கிறது. வேதத்திலே பலவிதமான நல்லவர்களுக்கு பலவிதமான வேதனையின் சோகத்தின் கதைகளை நாங்கள் காண்கிறோம். வேதத்தில் காட்டப்படுது. முதலாவது தான் யோபு. நல்லவர்களுக்கும் கெட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை காட்டுகிறது. யோபுக்கு தெரியாது என்ன நடக்கிறது என்று சொல்லி. எங்களுக்கு யோபின் புத்தகம் இருக்குது, யோபுக்கு யோபின் புத்தகம் இருக்கல. என்ன நடக்கிறன்னு தெரியாது. ஒரே நாள்ல எல்லா பிள்ளைகளையும் இறந்துடுறாரு. இருந்த சொத்து சுகம் எல்லாம் போயிருது. 2ஆம் நாள் வரும் பொழுது அவருடைய சரீரம் புண்களினால் நிறைகிறது. ஏன் யோபுக்கு இது நடந்தது என்று ஒருத்தருக்குமே தெரியாது. அவருடைய மனைவி சொல்கிறார், தேவனை சபித்து செத்துப்போ. நண்பர் சொல்கிறார்கள், நீ என்னமாவது பாவம் செய்திருக்கலாம், அதனால தான் இது நடந்திருக்கு. இன்னொரு கதையை வாசிக்கிறோம், ஆகாருடைய கதை. ஆகார் என்பது ஆபிரகாமுடைய பணியாள், வேலைக்காரி.
ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது உனக்கூடாய் உன்னுடைய பரம்பரையை பெரிதாக்குவேன் என்று சொல்லி சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு யோசனை வருகிறது. ஆகாரை பாவித்து ஒரு பிள்ளையை பெறுகிறார்கள். அதுக்கு பிறகு ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்ததும் அவள் பயன்படுத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள். அந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்ன பாவிச்சாங்க பாஸ்டர், இப்ப என்ன ஒதுக்கிட்டாங்க. நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், யோபை போல தேவனுக்கு முன்பாய் நல்லா இருந்தேன், சபைக்கு போனேன், உண்மையாய் வாழ்ந்தேன், ஆனால் எனக்கு இது ஏன் நடந்ததுன்னு கேட்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. லியாவுடைய கதையை வாசிக்கிறோம். யாக்கோபுடைய முதலாவது மனைவி ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட திருமணத்திலே சிக்குண்டு காணப்படுகிறாள். நேசிக்கப்படாதவளாக காணப்படுகிறாள். நிராகரிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள். ஒதுக்கப்பட்டவராய் காணப்படுகிறாள். இந்த சோக கதை வேதத்திலே காணப்படுகிறது. யோசேப்புடைய கதையை வாசிக்கிறோம். தகப்பனால் நேசிக்கப்பட்டவன் பொறாமையின் நிமித்தமாக, கசப்பின் நிமித்தமாக விற்கப்படுகிறான், புறக்கணிக்கப்படுகிறான், ஒதுக்கப்படுகிறான், மறந்து போக பண்ணப்படுகிறான். நீங்க சொல்லலாம், என்ன மறந்துட்டாங்க பாஸ்டர்? உங்க கதை முதல் கதை இல்லை, யோசேப்புடைய கதையும் இருக்கு. அன்னாளுடைய கதையை வாசிக்கிறோம். அன்னாளுடைய கதை எப்படிப்பட்டது? மலடியாய் இருக்கிறாள், நல்ல பெண், பக்தி வைராக்கியம் உள்ள பெண், மலடியாயும் பெண்ணினாலினாலே ஏளனப்படுத்தப்படுகிறவளாயும் காணப்படுகிறாள். ஒவ்வொரு வருஷமும் பெண்ணினால் ஏளனைப்படுத்த, உனக்கு பிள்ளைகள் இல்லை, நீ என்ன செய்தாலும், எல்கானா உன்னை எவ்வளவு நேசித்தாலும் உனக்கு பிள்ளைகள் இல்லை, நீ மலடி. ஏன் அவள் மலடியா இருந்தாள் சொல்லி யாருக்கும் தெரியாது. ஓசியாவுடைய கதையை வாசிக்கிறோம். ஓசியாவுடைய கதை எப்படிப்பட்டது? உண்மை இல்லாத ஒரு மனைவியை, உண்மை இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஒரு விபச்சாரியை திருமணம் செய்ய ஆண்டவர் கூறுகிறார். தன்னுடையவர்கள் இல்லாத பிள்ளைகளை அவன் தகப்பனாக வளர்த்தெடுக்க வேண்டியதா இருக்கிறது. கடைசியிலே விபச்சாரத்தின் நிமித்தமாய் அவருடைய மனைவி ஒரு வலையிலே சிக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் விற்கப்பட போகிறாள். அவர் போய் வெள்ளி காசுகளை கொடுத்து திரும்பமாக மனைவியை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வர வேண்டும். இந்த சோக கதைகள் எல்லாம் வேதத்தில் தான் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோகம், கவலை, தனிமை, கண்ணீர், இது மனித அனுபவம். நாங்கள் விரும்பாத மனித அனுபவம். நாங்கள் எல்லாரும் இதுக்குள்ள போயிருக்கிறோம். இதற்கான தேவனுடைய பதில் என்ன? கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய பதில் என்ன? முதலாவது காரியம்தான், நாங்கள் நம்பிக்கையுடன் துக்கப்படுகிறோம். இயேசு கூட நாங்கள் சில வாரங்களுக்கு முன்பாக அவதானித்தோம். லாசருடைய கண்ணீர் கல்லறையின் பக்கத்தில் நின்று கண்ணீர் விடுக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அந்த முதலாம் தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே வாசிப்பது போல நம்பிக்கையற்றவர்களாய் துக்கப்படாமல் நம்பிக்கை உள்ளவர்களாய், உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்களாய், சதாகால ஜீவனை நம்புகிறவர்களாய் நாங்கள் துக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, தேவனுடைய பிரசன்னத்தையும் நோக்கத்தையும் நாங்கள் நம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிழையான காரியங்கள், சரியில்லாத காரியங்கள், துக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆனால் அது நடந்த போதிலும் கூட தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. சில நேரம் தேவன் புயலை அமர்த்துகிறார், சில நேரம் தேவன் எங்களை அமர்த்தி புயலுக்கூடாய் கொண்டு போகிறார். ஏன் இது நடந்தது? தேவன் எங்களுடைய வேதனையின் நேரத்திலே, துக்கத்தின் நேரத்திலே எங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லவில்லை, நீ என்னை நம்பினால்
தீயினால் நீ சுடப்பட போவதில்லை, வெள்ளம் உனக்கு வரப்பட போவதில்லை. நான் சொல்கிறேன், நீ தீ கூடாக போனாலும் அது உன்னை தொடாது, நீ வெள்ளத்துக்குள்ளே போனாலும் நீ மூழ்க மாட்டாய். அதே போல நாங்கள் இந்த மாதிரியான வேதனையான காரியங்கள் கூட போகும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியும் அதே போல பரிசுத்தமாக்கப்படுதலும் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. C.S. லூயிஸ் என்கிற கிறிஸ்தவ எழுத்தாளர் சொன்னார், வேதனை என்பது செவிடாகிய உலகத்தை எழுப்பும் தேவனுடைய சத்தம் என்று சொன்னார். செவிடான உலகத்தை தேவன் எழுப்புவதற்கு வேதனையை பாவிக்கிறார். எங்களையும் தட்டி எழுப்ப தேவன் பாவிக்கிறார். எங்களுடைய பிள்ளைகள் சில நேரம் டிவியை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. கூப்பிட்டாலும் அவங்களுக்கு விளங்காது. போயிட்டு ஒரு தட்டி ஹேன்னு சொன்னாதான் என்னன்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் சில நேரம் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார்? தேவன் எங்களை போன்ற தேவனுடைய பிள்ளைகளை பாவித்து அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய எங்களை பாவிக்கிறார். ஹோப் சென்டரில் வேலை செய்கிற, ஹோப் சென்டருக்கு பங்கா இருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க. அதே போல் சமூக சேவை செய்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் இதில் இருக்கிறீங்க. நீங்கள் உற்றார் உறவினர் அற்ற துக்கப்படும் சோகத்துக்கூட இருக்கும் ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சிருக்கிறீங்க. அது ஒரு கிறிஸ்தவ பதில், ஒரு ஊழியம். நாங்கள் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சகல ஆறுதலின் தேவன் எங்களை தேற்றுகிறார், நாங்கள் பெற்ற ஆறுதலோடு மற்றவர்களை தேற்றும்படியாக. தேவன் ஏன் இந்த காரியங்களுக்கு இடம் அளிக்கிறார்? ஜெபம், ஜெபிக்க, ஜெபிப்பது கிறிஸ்தவனுடைய பதில். நாங்கள் பிரச்சனையான நேரங்களுக்குள்ளே போகும் பொழுது, துக்கத்துக்குள்ளாய் போகும் பொழுது, சோகத்துக்குள்ளாக போகும் பொழுது அதிகமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னத்தை நீர் இதிலே செய்வீர்? ஆகவே கிறிஸ்தவ பதில் பல வகையானது. நான் உங்களுக்கு ஏற்கனவே 5 காரியங்களை சொன்னேன். முதலாவது தேவனுடைய 6 காரியங்களை சொன்னேன். முதலாவது, இது நம்பிக்கையோடு நாங்கள் துக்கப்படுகிறோம். நாங்கள் ஒரு நம்பிக்கையுள்ள ஜனங்கள், தேவனுடைய பிரசன்னத்தையும் நோக்கத்தையும் நம்புகிற ஜனங்கள். நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியும் பரிசுத்தமும் இந்த வேதனையான நிலைமைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. 4வதாக, நாங்கள் எங்களுக்கு துக்கம் நடக்கும் பொழுது தான் மற்றவர்களுடைய துக்கம் எங்களுக்கு உணரும். ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்கு பரிமாறுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். எங்களுக்கு வேதனையான காரியங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் பரலோகம் பால் பார்க்கிறோம். ஒரு நாள் சீக்கிரத்திலே ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது என்னுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், என்னுடைய கவலையெல்லாம் மாற்றப்படும். பரலோகத்திலே அல்லது நித்தியத்திலே நான் அவரோடு சேரும் பொழுது அந்த இடத்துல எந்த விதமான கவலையோ துக்கமோ அழுகையோ வேதனையோ காணப்படாது. ஏனென்றால் இவை எல்லாம் தற்காலிகமானவை. இவை இந்த உலகத்தோடு கடந்து போய்விடும். நான் இந்த உலகத்தை தற்காலிக வாழ்க்கையை மாறி தேவனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அந்த எல்லா காரியங்களையும் தேவன் அழித்து விடுவார். பரலோகத்திலே குருடர்களுக்கு பார்வை கிடைக்கும், செவிடர்களுக்கு காது கேட்கும், ஊமைகள் பேசுவார்கள், முடவர்கள் நடப்பார்கள். அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். உங்களுக்கு முன்னாலே நித்தியத்துக்கு போனவர்களை நீங்கள் கட்டி தழுவி அழக்கூடியதாய், சந்தோஷப்படக்கூடியதாய், ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடியதாய் காணப்படும். அதுதான் கிறிஸ்தவனுடைய பதில். ஜெபம். அந்த பாடல் சொல்வது போல, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நாங்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது அந்த விதமான ஒரு பதிலை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கதைக்கு திரும்ப வருவோம். இந்த பிறவி குருடனை இயேசுவும் சீஷர்களும் காண்கிறார்கள்.
அந்த சீசர்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் இப்படி பிறந்ததுக்கான காரணம் என்ன? இவன் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா? இயேசு சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, ஆனால் தேவனுடைய கிரியைகள் இவனுக்கூடாய் விளங்கும்படியாக தேவன் இதை அனுமதித்தார். தேவனுடைய கிரியைகள் எங்களுடைய சோகமான, துக்கமான, கவலையான, கண்ணீரை கொண்டு வரும் காரியங்களை எங்களை அனுமதிக்கிறது. தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறப்பட வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எப்படி தேவனுடைய கிரியைகள் என்னுடைய நிலைமையிலே வெளிப்படலாம்? எப்படி தேவனுடைய கிரியைகள் உங்களுடைய நிலைமையிலே வெளிப்படலாம்? முதலாவது, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனோடு இணைங்க. அநேகர் சோகம், துக்கம், கவலை வந்தோடனே ஆண்டவர்கிட்ட ஒதுங்கி போயிடுவாங்க. ஜெபிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க, வேதம் வாசிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பாஸ் பட்டன் போட்டுருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீங்க அப்படி இருப்பீங்களா? இருந்தா நீங்க உங்களுக்கு வந்த வேதனை, உங்களுக்கு வந்த கவலை, உங்களுக்கு வந்ததான கஷ்டம், உங்களுக்கு வந்ததான கண்ணீர், உங்களுக்கு வந்ததான அந்த அந்த அனுபவத்துக்கு கூடாக நீங்கள் தேவனை விட்டு தூர இருப்பீங்களா? இருந்தா என்னுடைய அருமையான ஜனங்களே, இந்த கால நேரத்தில் கேளுங்க. இதுதான் நேரம், இதுவே சந்தர்ப்பம் நீங்கள் தேவனோடு மீண்டுமாய் இணைவதற்கு. அப்பதான் தேவனுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படலாம். இரண்டாவதாக, வேதனை, துக்கம், கவலை, கண்ணீர் கூட நாங்கள் போடும் பொழுது சில நேரம் அது எங்களுடைய பிழையினாலே ஆகியிருக்கலாம். நாங்கள் இழைத்த தவறுனாலே நடந்திருக்கலாம். நாங்கள் செய்த காரியங்கள், செய்ய தவறின காரியங்களினாலே நடந்திருக்கலாம். ஆகவே மன்னிப்பு கேளுங்கள். தேவனிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் ஒரு சந்தர்ப்பத்தை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, நீ 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம், 50ஆம் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிற தேவன். ஆகவே நான் மனம் திரும்புகிறேன், நான் உடைந்த உள்ளத்தோடு இடத்துல வருகிறேன். ஆண்டவர், இந்த வேதனையான நிலைமையை நீ சிரிப்பு கொண்டு வரும், எனக்கு புன்னகை கொண்டு வரும் ஒரு நிலைமையை நீர் மாற்றும் என்று சொன்னால் கட்டாயம் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். எப்படி இந்த காரியத்திலே தேவனுடைய மகிமையை நாங்கள் காணலாம்? பிரச்சனை இன்னும் காணப்படலாம், கவலை, சோகம் இன்னும் காணப்படலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்தின் நியதிகளின் மேலே நாங்கள் கட்டும் பொழுது, இயேசு சொன்னார், கற்பாறையின் மேல் கட்டின அந்த வீடு, இயேசுனுடைய படிப்பினையின் மேலே கட்டப்பட்ட அந்த வீடு, மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், காற்று வீசினாலும் அது அசையவில்லை. ஏனென்றால் அது தேவன் மேலே சார்ந்திருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைய, மகனே, மகளே, நீ வேதனை கூடாய் போகிறாயா? இதுதான் நேரம். தேவனுடைய வார்த்தையின் மேலே உன்னுடைய வாழ்க்கையை கட்ட, அவருக்கு கீழ்ப்படிவின் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, தேவனை நோக்கி பார்க்க, தேவனிடத்திலே நெருங்கி சேர. நீ வேதனையோடு காணப்படுகிறாயா? தேவனுடைய பிரசன்னத்தை தேடு. போன வருஷம் ஜூலை மாதத்திலே நான் என்னுடைய மனைவியை இழந்தேன். நான் இன்றும் தனிமையாகத்தான் வாழ்கிறேன். எனக்கு பக்கத்தில் ஒருத்தரும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அநேகருக்கு தெரியும். நான் இதை மேற்கொண்டதுக்கான காரணம் முக்கிய காரணம் இந்த நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன 4வது பாயிண்ட்டை போடுங்க. 4வது காரியம், தேவனுடைய பிரசன்னத்தை நான் தேடினேன். சில நேரம் இரவுல தூக்கம் வராது, சில நேரம் ஒரு கனவு காண்பேன், அதோடு என்னுடைய தூக்கம் கலைந்துடும். அந்த நேரத்தில் எனக்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, அழுது புலம்பலாம், என்னுடைய மனைவி இல்லையே என்று சொல்லி ஏங்கலாம். இல்லாவிட்டால் பிள்ளைகள் அந்த நேரம் தூங்கி கொண்டிருப்பாங்க, அவங்கள ஒருத்தர் எழுப்பி கதைக்கலாம். அதனால் அது 2ஐயும் நான் செய்யலை. நான் அந்த நேரம் தனியாய் வாழ்வதனாலே நான் என்ன செய்வேன், வர்ஷிப் சாங்ஸ் போட்டுட்டு ஆண்டவரை நமஸ்கரிக்க ஆரம்பிப்பேன், ஜெபத்திலே ஆண்டவரை தேடுவேன். அதுதான் கிறிஸ்தவ பதில், அதுதான் தேவனுடைய மகிமையை காண்பது.
எப்படி நாங்கள் தேவனுடைய மகிமையை காண்போம்? தேவனுடைய மகிமையை காண்பதற்கு என்னை தேவனோடு நான் இணைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய மகிமையை காண நான் என்னுடைய பிழைகளை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தேவனுடைய மகிமையை காண என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தை என்ற அஸ்திபாரத்தின் மேலே கட்ட வேண்டும். நான் தேவனுடைய மகிமையை காண ஜெபத்துக்கூடாக, தேவ பிரசன்னத்துக்கூடாக அவரை தேட வேண்டும். ஐந்தாவதாக, நான் தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் என்னுடைய அனுபவத்துக்கூடாக மற்றவர்களை நான் தேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை அனுபவித்தவன், எல்லாவற்றையுமே இழந்தவன், என்னுடைய மனைவியும் இழந்திருக்கிறேன். அந்த நிலைமையிலிருந்து இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தவர் தேவன். யாராவது ஒருவருக்கு என்னமாவது சிக்கல்னு சொன்னால் நான் புத்தகத்திலிருந்து சட்டம் சொல்றது இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்? அதற்கூடாய் நான் வந்தேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் கடந்து வந்திருக்கிறேன், பிரிவின் பள்ளத்தாக்கை நான் கடந்து வந்திருக்கிறேன், தோல்வியின் பள்ளத்தாக்கை நான் கடந்து வந்திருக்கிறேன், இழப்பின் பள்ளத்தாக்கை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தோடு, எனக்கு தேவன் கொடுத்த சாட்சியோடு, எனக்கு கொடுத்த அனுபவத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இதைத்தான் நான் செய்தேன், இதை செய்யுங்கள். ஆகவே சில நேரம் எங்களுக்கு தெரியாது, ஏன் இது நடக்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. தொழில் ஒன்று இழந்து தொழிலை பெற்றவருக்குத்தான் தொழில் இழந்தவருக்கு உபதேசம் கொடுக்க முடியும். பிள்ளையை இழந்து சாதாரண வாழ்க்கை வாழ்கிற ஒருவருக்குத்தான் யாராவது ஒருவர் பிள்ளையை இழந்தால் அவருக்கு சொல்ல முடியும். புற்றுநோயோடு போராடி ஜெயங்கொண்ட ஒருவருக்குத்தான் இன்னொரு புற்றுநோய் கூட போகும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போகும் பொழுது அந்த சோகத்தோடு வாழ்கிற ஒரு பெற்றோருக்குத்தான் இன்னொரு பெற்றோரை பார்த்து இதை தான் நான் செய்தேன், நீங்களும் இதை செய்யுங்கள் என்று சொல்ல முடியும். ஆகவே தேவன் எங்களுடைய வாழ்க்கையை காண்கிறார், எங்களுடைய எதிர்காலத்தை காண்கிறார். நாங்கள் காணாத எதிர்காலத்தை காண்கிறார், நாங்கள் காணாத ஊழியத்தை காண்கிறார், நாங்கள் காணாத ஆறுதலை காண்கிறார். ஆகவே ஆண்டவர் எங்களை பயன்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார் அந்த நாளுக்காக. கர்த்தருக்கு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் எங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிற தேவன். தேவன் எங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிற தேவன். எரேமியா புத்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்கிறார், அவர்கள் என்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலனுக்கு இரக்கம் செய்து நகரம் தன் மனமேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளை, என்னை யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, நீ என்ன நிலைமைக்குள்ளாய் போயிருந்தாலும் நான் நம்புகிற தேவன், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பிய இயேசு எந்த நிலைமையும் மற்ற நன்மைக்காய் எங்களை மாற்றுவதற்கு அவருக்கு முடியும். அதை நீங்க நம்புவீங்களா? அந்த ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஹல்லேலூயா. ஏன் நான் இப்படி சொல்றேன்? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், முதலாவது கதை, வேதனையின் கதை பைபிள்ல யாருடைய கதை? யோபுடைய கதை. யோபுடைய வாழ்க்கையில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபுடைய கதை யோபு 2ஆம் அதிகாரத்தோட முடிவடையல. யோபுடைய கதையில இருக்குது 42 அதிகாரங்கள். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி சொல்லுது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் தேவன் அவனுக்கு தந்தருளினார். உங்க கதை இதோட முடியல, இந்த வேதனையோட முடியல, இந்த கண்ணீரோட முடியல, இந்த சோகத்தோட முடியல. ஏன்? நீங்களும் நானும் தேவன் நம்புகிற தேவன். நாங்கள் உண்மையாயிருந்தால் அதை மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் யாருடைய கதையை சொன்னேன்? ஆகாருடைய கதையை சொன்னேன். ஆகார் வீட்டில இருந்து துரத்தப்பட்டு
போகிறதுக்கு இடம் இல்லாம கொண்டு வந்த தண்ணீர் தீந்துருச்சு, இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. வேதம் இப்படி சொல்லுது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னது லேயாளுடைய கதை. லேயாளுடைய கதை அதோடு முடியல, நிராகரிப்போடு முடியல, ஒதுக்கப்பட்டதோடு முடியல, கண்ணீரோடு முடியல. அவருடைய கதை எப்படி முடியுது தெரியுமா? வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். 35ஆம் வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பின்பு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு. தேவன் லேயாளுடைய நிராகரிப்பை பார்த்து, தேவன் லேயாளுடைய கண்ணீரை பார்த்து, தேவன் லேயாள் ஒதுக்கப்பட்டாள் என்று கண்டு அவளுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த ஒரு பிள்ளையுடைய பெயர் தான் யூதா. யூதா என்று சொன்னா துதி. அந்த யூதா கோத்திரத்திலே தான் இயேசு பிறந்தார். ராகேல் நேசிக்கப்பட்டிருக்கலாம், ராகேல் அன்பு செலுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவளுக்கு இருந்தது 2 பிள்ளைகள். அதிலும் ஒன்று பிறக்கும் பொழுது, பெஞ்சமின் பிறக்கும் பொழுது அவள் மரித்து போனாள். ஆனால் லேயாள் பல வருஷங்கள் வாழ்ந்தாள். அவளுக்கு கூடாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். அதுதான் தேவன் செய்யும் காரியம், அதுதான் தேவன் செய்யும் செயல், அதுதான் நான் நம்பும் ஆண்டவர் காரியங்களை மாற்றும் விதம். யோசேப்பு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 19-20, அவர் சொல்கிறார், யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பை வித்தாங்க, யோசேப்பை மறந்தாங்க, யோசேப்பை அடிமையா இருந்தாங்க, யோசேப்பை பற்றி பொறாமையா இருந்தாங்க, இப்போ யோசேப்போட கசப்போட நடந்து கொண்டாங்க. ஆனா யோசேப்பு சொல்றார், நீங்க எனக்கு தீமையை செஞ்சீங்க, ஆனா என்னுடைய ஆண்டவர் பலவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும்படி என்னுடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிரியை. அன்னாள் பிள்ளை இல்லாத மலடி, பிள்ளை பேர் இல்லை. அவள் அதிகாலை 1ஆம் அதிகாரம் 19-20, அவள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவுக்கு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். அவள் கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டுக்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். அன்னாளுடைய கதை கண்ணீரோடு முடியலை. ஓசியாவுடைய கதையும் கண்ணீரோடு முடியலை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் நம்புகிற தேவன் நிலைமைகளை மாற்றுகிற தேவன். 1998ஆம் ஆண்டில் நாங்கள் நூரெலியாவிலிருந்து மீண்டுமாய் பண்டாரவளிக்கு போயிருந்தோம். நூரெலியாவில் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு ஒரு கருச்சிதைவு நடந்தது. மிகவும் கவலையாயிருந்தோம். நான் 98ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே அவள் மீண்டும் கர்ப்பமானாள் என்ற போது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எங்களுடைய சந்தோஷம் 8 கிழமைகளுக்கு வரையறைக்கப்பட்டது. என்னால் அவளுடைய இந்த பிரெக்னன்சியில் முதல் ட்ரிமெஸ்டரில் அவள் இரத்தம் இழக்க தொடங்கினாள். அவருடைய கருப்பையில் இருந்த அந்த பிளசண்டா என்று குழந்தைகளுக்கு போசாக்கையும் ஆக்சிஜனையும் கொடுக்குற அந்த ஒரு பகுதி அந்த கரு அறையில் இருந்து கலண்டு அசைய தொடங்கினபடினால இந்த ரத்தம் வர தொடங்கினது. பலர் எங்களுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு செத்து போன ஒரு பிள்ளை பிறக்கலாம், உடல்ல அங்கமில்லாத ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்கலாம், மூளையில குழப்பமுள்ள ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்கலாம். ஆகவே இதை வச்சுக்கொள்ளாதீங்க, தயவு செய்து இந்த கருவை கலைச்சிருங்க.
நாங்கள் ஜெபம் பண்ணோம். அநேகருடைய உபதேசம் இதை வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லி. ஆனால் நாங்கள் நம்பின தேவன், நாங்கள் சொன்ன ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னால் எங்களுடைய தேவன் நல்ல தேவன். ஆமேன். 1998 ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இன்னைக்கு என்னுடைய கடைசி மகள் எந்த விதமான குறைவும் இல்லாமல், மற்ற 2 பேரும் 3 கிலோ 100 கிராம், இவளும் 3 கிலோ 100 கிராம், பதில் லங்கா நர்சிங் ஹோமில் பிறந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் வளர்ந்து கொண்டு வரும் பொழுது 13 வயது வரும் பொழுது அவளுக்குள்ளே ஒரு குறையை நாங்கள் கண்டோம். அவள் நடக்கும் பொழுது ஒரு பக்கத்துக்கு சரிந்து நடப்பாள். அவளுடைய முதுகெலும்பை பார்த்த பொழுது அது கோணலாய் காணப்பட்ட. அந்த 2 படத்தையும் போடுங்க தயவு செய்து. அதுதான் அவளுடைய முதுகெலும்பு. இன்னொரு படம் இருக்கும் அதோட. இந்த பக்கத்தில் இருக்க வேண்டிய ஹார்ட் இந்த நிலைமை தேங்க்யூ நடுவுக்கு வந்து விட்டது. அவளுடைய ஒரு நுரையீரல் சிறுகி காணப்பட்டது. 2 வருஷங்கள் தேங்க்யூ படத்தை எடுத்துருங்க. 2 வருஷங்கள் தோலினால் செய்யப்பட்ட ஒரு ஆடையை அவள் அணிய வந்திருந்தது 22 மணித்தியாலங்களுக்கு. ஆகவே அதை அணிவாள். அதுக்கு மேலாக ஸ்கூல் யூனிஃபார்மை போடுவாள். ஸ்கூல் யூனிஃபார்மில் இந்த ஸ்கொயர் நெக். ஆகவே இது தெரியும். 2 வருஷம். அதுக்கு மேலே அதை மூடுவதற்காக ஒரு ஜெர்சியை போடுவாள். குளிராக இருந்தாலும் வெப்பமாக இருந்தாலும் ஜெர்சியை கலட்ட மாட்டா. ஏன்னா எல்லாருக்கும் இது தெரிஞ்சிடும்னு சொல்லி. 2 வருஷம் இப்படி போச்சு. கடைசியில் 2013ஆம் ஆண்டு ஒரு வைத்தியரை நாங்கள் சந்தித்தோம். அவரிடத்தில் அனுப்பப்பட்டோம். அவர் சொன்னார், இதுக்கு ஒரே ஒரு நிவர்த்தி, இவள் ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும். இந்த சத்திர சிகிச்சை 15 லட்சத்துக்கும் 20 லட்சத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தொகை தேவைப்படும். இது 2013ஆம் ஆண்டு. எனக்கு டிசம்பர் மாதம் ஃப்ரீயா இருக்குது. நான் டிசம்பர் 9ஆம் தேதி உங்களுடைய மகளை ஆபரேட் பண்றேன் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்து சைன் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு. இதை ஜனாதிபதி நிதிக்கு கொடுங்க, அவங்க உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க. நீங்க அது மாதிரி இதுக்கு முன்னுக்கு நீங்க ஆபரேஷனுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நீங்க இந்த டெஸ்ட் செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்தாரு. நாங்கள் வீட்டுக்கு போனோம். அந்த டாக்டரை சந்திக்க போறதுக்கு முந்தின நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, நான் அறியாத ஒரு நபர் என்னுடைய ஒரு சக ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணினபடினால், அவருடைய சகோதரன் பிரசங்கம் பண்ணின நாளே மாலை ஆராதனைக்கு வந்திருந்தார். அவருக்கு பெரிய சந்தோஷம். அவருடைய தம்பி ஒரு மது போதையில் இருந்த தம்பி, கொலைக்காரனாக இருந்த தம்பி இப்பொழுது ஊழியத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணுகிறான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார், நாளைக்கு தவிர்த்தது பகல் சாப்பாட்டுக்கு வரீங்களா? கண்டியில் இருந்த சிட்டடேல் ஹோட்டல். நான் சொன்னேன், எனக்கு வர முடியாது. என்னுடைய மகளை நான் வைத்தியரை காண கொண்டு போனோம். அவர் கேட்டார், என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் சொன்னேன். என்னுடைய மகளை கூப்பிட்டு ஜெபித்தார். ஜெபித்து விட்டு சொன்னார், தயவு செய்து வைத்தியர் என்ன சொல்லுகிறாரோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. நான் வந்து வீட்டில் இருந்த போது ஒரு நாள் அவருக்கு இருந்து பணிவிடை ஒன்று வந்தது. எனக்கு என்ன நடந்துன்னு சொல்லுங்க. நான் எழுதி போட்டேன். என்னுடைய மகளுக்கு சர்ஜரி ஒன்று செய்ய சொல்லியிருக்கிறாரு. 7.5 மணித்தியால சர்ஜரி. காஸ்ட் வந்து 18 லட்சம், 1.8 மில்லியன். ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அதுக்கிடையில் நான் வெளிநாடு போக வேண்டியிருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். ஏனென்றால் அடுத்த வருஷம் எனக்கு 2014ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான வருஷம், என்னுடைய மூத்த மகளுடைய கல்யாணம். நான் நினைத்தேன் ஆஸ்திரேலியாவில் உள்ள அநேகருக்கு இந்த கதை தெரியும், ஜபிக்கிறபடினாலே அந்த பயணத்தின் போது ஆண்டவர் எனக்கு பண உதவி செய்வார் என்று சொல்லி ஒரு சதம் கிடைக்கல. என்னுடைய மூத்த மகளுடைய கல்யாணத்துக்கு ஒருவர் பணம் கொடுத்தார். ஆனால் இவளுக்கு ஒன்றும் கொடுக்கல, இதுக்கு ஒன்றும் கொடுக்கல. நான் ஜெபித்தேன். ஆகஸ்ட் மாதம் போய் செப்டம்பர் மாதம் திரும்பி வந்தேன். அக்டோபர் மாதத்திலே என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ஒரு மாலை நேரத்திலே நான் சோஃபாவில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஃபோன் ரிங் பண்ணிச்சு. வாட்ஸ்அப் கால், அமெரிக்காவிலிருந்து வந்த கால். இந்த சகோதரன் கழிச்சார். சொன்னார், பாஸ்டர் என்ன நடக்குது? நான் சொன்னேன், பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க,
உங்களுடைய தேவையை பற்றி நானும் என்னுடைய குடும்பமும் ஜெபம் பண்ணினோம். உங்களுடைய மகளுடைய சத்திர சிகிச்சைக்கு தேவைப்படும் அத்தனை பணத்தையும் நாங்கள் தருகிறோம். நீங்கள் சத்திர சிகிச்சைக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு, டிசம்பர் 2ஆம் தேதிக்கு முன்னுக்கு உங்களுடைய கையில் அந்த பணம் வந்து சேரும், நீங்கள் பயப்படாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் தேவையை சந்திச்சார். சத்திர சிகிச்சை நடந்தது. சத்திர சிகிச்சை நடந்து 5 நாள் ஐசியூவில் இருக்க வேண்டிய மகள் 3ஆம் நாள் வெளியில வந்தாள். நார்மல் வார்டுக்கு வந்த பிறகு 5 நாள்ல தான் அவள் பிறழுவாள், நடப்பாள் என்று சொன்னவங்க 2ஆம் நாளே அவள் பிறண்டாள், கட்டிலிருந்து இறங்கி உதவியோடு நடந்தாள். கிறிஸ்துமஸுக்கு நீங்க வீட்டுக்கு போக முடியாது. டிசம்பர் 2013 நீங்க வீட்டுக்கு போக முடியாது. மகளுடைய நிலைமை சரியில்லைன்னு முதல் சொன்ன மகளுடைய நிலைமை நிமித்தம் என்று முதல் சொன்ன டாக்டர் 19ஆம் தேதி அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ்ல அவளை வீட்டுக்கு கொண்டு போனோம். வீட்டில் கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெச்சரை கீழே வச்சதும் இவள் எவ்வளவு சுகமா இருந்தாள் என்று சொன்னால், ஸ்ட்ரெச்சர் இருந்து தனியாக எழும்பி போய் அவளுடைய பியானோவில் உட்காந்து ப்ளே பண்ண தொடங்கினாள். ஏன்னா 1 மாதமா ப்ளே பண்ணலை. இன்றைக்கு நல்ல சுகமா இருக்கிற நீங்கள் என்னோட கண்டிருப்பீங்க. சில நேரம் வருவாள், இன்னைக்கும் சில நேரம் வருவாள். அவள் திருமணமாகி இப்பொழுது அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். ஆண்டவர் துக்கத்தை இன்பமாக மாற்றக்கூடிய காரியம், கண்ணீரை புன்னகையாய் மாற்றக்கூடிய காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால தான் இயேசு சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்கு கூட வெளிப்படும்படியாய் இது நடந்தது. எனக்கு தெரியாது நீங்க என்ன விதமான துக்கத்தோடு எனக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லி, என்ன விதமான வேதனையோடு நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய சாட்சி நான் சொன்னேன். இது போல அநேக கதைகளை நான் சொல்லலாம். இன்னைக்கு எனக்கு பண பிரச்சனையே இல்லை. ஏன்? எனக்கு பணம் இருக்கிறபடினால அல்ல. 18 லட்சத்தை எனக்கு தெரியாத ஒருவர் மூலமாய் தேவன் எனக்கு கொடுக்க முடியுமா இருந்தால், எனக்கு வாழ்க்கைக்கு வருகிற எந்த தேவையும் தேவனால் சந்திக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கை, அதே தேவன் தான் உங்களுடைய தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான துக்கம் இருந்தாலும், என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டாம். சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 5ஆம் வசனம் சொல்லுது, என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் என்னுடைய சாட்சி. அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்றேன். ஏன் இது நடந்தது அல்ல, ஆனால் என்ன நடந்தாலும் தேவன் அதை மாற்ற முடியும். நாங்கள் சரியான படிகளை எடுப்போமானால், சரியான மனநோக்கோடு சரியான மனபக்குவத்தோடு நாங்கள் இருப்போமா இருந்தால், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த நிலைமையும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த நிலைமையும் ஆண்டவராலே மாற்ற முடியும். வர்ஷிப் டீம் தயவு செய்து மேடைக்கு வாங்க. தேவனுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்களா? தேவன் உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உங்களோட நடக்க விரும்புகிறார். தேவன் உங்களுடைய பிரச்சனையின் நேரத்தில் உங்களோடு நடக்க விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாற்ற விரும்புகிறார். இந்த 90 நாள் சுவிசேஷ இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனை ஏற்றுக்கொள்வீங்களா? தேவனோடு இணைவீங்களா? ஜெபத்தில் அவரை அனுபவிங்களா? நமஸ்காரத்தோடு துதியோடு அவரை நோக்கி பார்ப்பீங்களா? உங்களுடைய கண்ணீர் இல்லாமல் போகாமல் இருக்கலாம், சோகம் இன்னும் இருக்கலாம், கவலை இன்னும் இருக்கலாம், துக்கம் இன்னும் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிற தேவன், யோபை விடுவித்த தேவன், யோசேப்பை விடுவித்த தேவன், அன்னாளை விடுவித்த தேவன், லேயாளை விடுவித்த தேவன் உங்களை விடுவிப்பார். உங்களை விடுவிப்பார். உங்களை விடுவிப்பார். நீங்க யாரா இருந்தாலும்